இந்த சேனைக்கு யார் தலைவர்? முகலாயர் சேனைகளுக்கு ஒரே தலைவர் தான். அவர்தான் பாட்ஷா ஜலாலுதீன் முகமது. நமது குதிரைப்படையினர் கொடுத்த தகவலின்படி முகலாய படையினர் நமது எல்லையை நெருங்கிவிட்டார்களாம். அந்த ஜலாலின் பார்வை நம் ஆமீரின் மீது விழுந்திருக்கிறது. முகலாயர்கள் நம் கோயில்களையும் அதில் உள்ள சிலைகளையும் நாசம் செய்ய துவங்கி இருக்கிறார்கள். அப்படியானால் சுஜாமலிடம் பொறுப்பை ஒப்படைக்கலாம் அல்லவா? அவனுக்கு தேவை ஆமீரின் அரியணை மட்டுமே, ராஜபுத்திரர்களின் ஒற்றுமை அல்ல. இங்கிருக்கும் உட்பூசல்கள் வந்திருக்கும் முகலாயர்களின் கவனத்தில் விழுந்து விட்டால் அதன் பிறகு ஆமீரை தாக்க அவர்கள் சிறிதும் யோசிக்க மாட்டார்கள். அப்படி என்றால் அவர்களை தடுக்க வேறு மார்க்கமே இல்லையா? அவர்களை யாரும் தடுக்க முடியாது. அந்த ஜலாலின் கரங்களில் இருக்கும் வாள் மின்னலை போல பாயுமாம். அவனை தொடரும் அவன் சேனையும் மிகவும் கொடூரமானதாக இருக்கிறதாம். அவனுக்கு எதை பற்றிய பயமும் இல்லை. அது மரணமாக இருந்தாலும், நரகமாக இருந்தாலும், மகா பிரளயமாக இருந்தாலும் சரி. அவர் எந்த ஒரு உயிரையும் மதிப்பதே இல்லையாம். அவர் மரணத்தின் மறு உருவமாம். சாக்ஷாத் அந்த சைத்தானை அவனை உருவாக்கி இருக்கிறான். அவன் ஒரு இதயமற்றவன். இப்போதே பல ராஜ்யங்கள் அவனை கண்டு பயந்து அவனிடம் சரணடைந்து விட்டன. மைனாவதி, இப்போது எனது ஆசையெல்லாம் அவனை எதிர்க்கக்கூடிய ஒருவன் எழ வேண்டும். இந்த ராஜபுதனத்தின் மரியாதையை காக்கக்கூடியவர் எவர்? அவர். அவனின் திமிரை மண்ணோடு மண்ணாக்கக்கூடியவர் யார்? நான் இந்த மண்ணில் பிறந்தவள். இந்த மண்ணின் மீது ஆணையாக காளியின் நகையை திருடியவன் அவன் யாராக இருந்தாலும் சரி, நான் அவன் தலையை கொய்து வருவேன். இங்கு ஆட்சி செய்யும் ராஜபுத்திரர்களின் அனைத்து இடங்களும் என் கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும். அது மண்ணாகட்டும் பொன்னாகட்டும். இங்கு கொட்டி கிடக்கும் அனைத்து அழகுகளும் எனக்கே சொந்தமாக வேண்டும். நான் இந்த ராஜபுத்திரர்களை வென்றாக வேண்டும் கான் பாபா. இன்ஷா அல்லாஹ் நிறைவேறும். உன் ஆசைப்படியே நடக்கும். இதுவரை ராஜபுத்திரர்கள் விருந்தினர் உபச்சாரத்தை தான் பார்த்திருப்பார்கள், சினத்தை பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த பாரத தேசம் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர நினைக்கும் ஜலாலுதீன் ராஜபுத்திரர்களிடம் தோற்று போவான். ஒரு பெண்ணான உன்னால் எப்படி போராட முடியும்? அவனை எப்படி எதிர்க்கப் போகிறாய்? அவன் தலையை கொய்து எப்படி அம்மனின் காலில் போடப் போகிறாய்? எல்லோரும் பெண்களை பலவீனமானவர்கள் என்று நினைப்பார்கள். ஆனால் அவள் எடுக்கும் தீர்மானங்கள் பலவீனமாக இருக்காது. நன்றாக தெரியும் அந்த கொடூரனின் தலையை கொய்து அம்மனின் காலடியில் போடுவது அவ்வளவு சுலபமில்லை என்று. ஆனால் என் ஆணையை நிறைவேற்ற அந்த அம்மன் எனக்கு துணை இருப்பாள். ஏனென்றால் அவளும் பெண்ணாயிற்றே. நம் சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் எவரெல்லாம் பெண்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி பெற்றதாக சரித்திரமில்லை. அந்த ஜலாலுதீன் நிச்சயம் தோற்று போவான். கேட்டீர்களா கான் பாபா? அமீர் என்னை வாவென்று அழைக்கிறது. இக்கதையின் ஆரம்பம் இங்குதான் உள்ளதென்பது அப்பொழுது எங்களுக்கு தெரியாது. இந்த கதையின் முடிவு என்ன என்பது எங்களுக்கும் அப்பொழுது தெரியாது. மோதிபாய்க்கு என்ன ஆயிற்று? மோதிபாய் தீ வைத்துக் கொண்டார்கள். என்ன? மோதிபாய்!
ஏன் இவ்வாறு செய்தாய்? என்னை விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள். நான் சாக வேண்டும். எனக்கு வாழ்வதற்கு விருப்பமில்லை. என்னை விட்டு விடுங்கள். அப்படி என்றால் நானும் உன்னோட நெருப்புக்கு இரையாகி விடுகிறேன். இல்லை, நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம், இல்லையில் ஒன்றாக சாவோம். ஜோதா, ஜோதா, ஜோதா. ஏன், எதற்காக இப்படி செய்தாய்? இப்படி தீ வைத்துக் கொள்வதற்கு அவசியம் என்ன? நான் வேற என்ன செய்வது? அந்த பாவி என் வாழ்க்கையை கெடுத்து விட்டான். என்னை யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். என்னை வாழவும் விட மாட்டார்கள். இப்பொழுது நான் வாழ்வதற்கான தகுதியை இழந்து விட்டேன். இனி என்னால் வாழவே முடியாது. இனி சாக விடுங்கள், இனி சாக விடுங்கள். என்னை பற்றி கொஞ்சமாவது யோசித்தாயா? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன். அப்படி இருக்க நீ எனக்காகவாவது வாழ வேண்டாமா? மோதிபாய், மோதிபாய், தூக்குங்கள். தவறு செய்தவன் அவன், தண்டனை உனக்கா? இது நியாயமே அல்ல. போதும் மோதிபாய், போதும். இப்பொழுது நீ எரிந்தால் பாவம் மட்டும்தான் எரியும். உன்னை தொட்டவன் தானாக தீயில் எரிய வேண்டும். முகலாயர்களின் பாவம் அதிகரித்து விட்டது. அதை இந்த ராஜபுத்திர பெண்களின் கைகளாலேயே அழிய வேண்டும். பார்க்க போகிறாய். மரணமடையும் தருவாயில் அவன் ஒளிந்து கொள்வதற்கு இந்த மண்ணில் அவனுக்கு இடமே இருக்காது. இது சத்தியம். என்னவாயிற்று ஜலால்? யாரோ என்னுடைய காலணிகளை திருடிவிட்டார்கள். காலனியை திருடி விட்டார்களா? அதுவும் நல்லதுதான். உயிர் போக வேண்டியது காலனியோடு போகட்டும், விடுங்கள். காலனி திருடு போனால் திருஷ்டி போகும் என்று சொல்வார்கள். அதனால் அவனுக்குத்தான் பிரச்சனை. எனக்கு சொந்தமானவற்றை என்னிடம் கேட்காமல் எடுத்தால் எனக்கு பிடிக்காது. அது என் உயிராக இருந்தாலும் காலணியாக இருந்தாலும். என்னுடைய காலணிகளை யாராவது அணிந்து கொண்டிருந்தால் அது சாதாரணமானதல்ல. நிச்சயமாக. ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் உன்னால் அந்த குற்றவாளியை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தாங்கள் கற்றுக் கொடுத்தது வீண் போகாது. அனைவரையும் சுற்றி வளையுங்கள். தாங்கள் எப்பொழுதும் என்னை கேட்பீர்கள் அல்லவா கான் பாபா, எதற்காக வாசனை திரவியத்தை காலில் தேய்க்கிறாய் என்று.
இன்று அதுதான் எனக்கு உபயோகப்பட போகிறது. யார் என்னுடைய காலணிகளை திருடினார்களோ அவர்களின் கைகளிலோ கால்களிலோ அந்த வாசனை வீசும். ஜலால், நான் உங்கள் காலனியை திருடவில்லை ஜலால். நான் அவ்வளவு தைரியசாலி அல்ல. தங்கள் காலணிகளை திருடும் அளவிற்கு எனக்கு தைரியம் இல்லை ஷாகம்பனா. அது உண்மை என்றால் அந்த காலணி உனக்கு, அது பொய் என்றால் உன் நாக்கு எனக்கு. ஜனாப், தவறு நடந்து விட்டது. என்னை விட என் காலணிகளை தான் மக்கள் விரும்புகிறார்கள் கான் பாபா. உனக்கு அது பிடிக்கிறதா? வைத்துக்கொள். ஆனால் அதற்கு பதில் உன் கால்களை நான் எடுத்துக் கொள்கிறேன். தயவு கூர்ந்து என்னை மன்னித்து விடு. இனி இவ்வாறு நடக்காது. ஷஹன்ஷா, என்னை மன்னித்து விடுங்கள் ஷஹன்ஷா. என் மீது கருணை காட்டுங்கள் ஷஹன்ஷா. பார்த்தீர்களா? ஜாக்கிரதை. யாராவது ஜலாலிடமிருந்து ஒரு சிறு துரும்பை எடுக்க நினைத்தாலும் அவர்கள் பேரழிவுக்கு ஆளாகி விடுவார்கள். இனி இவன் இந்த மசூதி அருகிலேயே இருக்கட்டும். இங்கு வருபவர்களின் காலணிகளை இவனே பார்த்துக் கொள்வான். இதையும் வைத்துக்கொள். என் காலணிகளை பார்க்கும் போதெல்லாம் அவனுடைய கால்கள் தான் அவன் நினைவிற்கு வரும். இந்த நிகழ்வு அனைவருக்கும் ஒரு பாடமாகட்டும். இந்த ஜலால் யார் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும். ஜலாலை பொறுத்தவரை ஏழையின் கால்களை வெட்டி தலை நிமிர்ந்து நடப்பது விளையாட்டாக இருந்தது. ஜோதாவிற்கோ மோத்திபாயின் கண்ணீர் முத்துக்களை விட விலையுயர்ந்ததாக இருந்தது. சகுனிபாயிடம் தனது எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள ஜோதா ஆமீர் திரும்பிக் கொண்டிருந்தாள். சகுனிபாய் வருகிறார்கள், சகுனிபாய் வருகிறார்கள். என்ன சொல்ல போகிறார்களோ தெரியவில்லை. அவர்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தை சரியாகத்தான் இருக்கும். பார், பேய் எப்படி இருக்கும் என்று கேட்டாயே, பார்த்துக்கொள். பேய் இப்படித்தான் இருக்கும். ஆனால் பேய்க்கு கால் திரும்பி இருக்கும் என்பார்களே, இவர்களுக்கு நேராக இருக்கிறது. போதும், நிறுத்து. அவள் மட்டும் கேட்டுவிட்டால் உனக்கு சாபம் கொடுத்து விடுவாள். பிறகு உன் பாதம் திரும்பிக் கொள்ளும். ஒன்றுமே புரியவில்லை. ஆமீரின் தலையெழுத்து என்னவாக போகிறதோ? ஒரே பார்வையில் அனைத்தையும் கண்டுபிடிப்பேன். ஒரே பார்வையில் அனைத்தையும் சொல்லிவிடுவேன். நடக்க போகும் அனைத்தையும் இந்த சகுனிபாய் இந்த சோழிகளை போட்டு சொல்லிவிடுவாள். ஏய் பெண்ணே, என்னை பற்றிய செய்தியை விட உன்னை பற்றிய கதையை சொல்லட்டுமா? உன் கணவன் உன்னை விட்டு விலகி போகிறான் அல்லவா? இனி அவன் எப்பொழுதும் வரமாட்டான். அந்த சந்திரன் மேகக்கூட்டத்தில் மறைகிறான். அம்மாவாசை. இனி உன் வாழ்க்கையில் இருட்டு மட்டும்தான். அவன் போய்விட்டான் வேறொரு பெண்ணுடன். வாருங்கள், வாருங்கள் சகுனிபாய். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். தங்களின் வரவு எங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒன்று ஜோதாவின் பிறந்த நாள், மற்றொன்று... போதும், நிறுத்து. எனக்கு தெரியும். இந்த சகுனி அனைத்தையும் அறிவாள். அதனால்தான் வந்திருக்கிறேன். தங்களின் வருகை எங்களுக்கு கௌரவம் அளிக்கிறது. நாங்களும் தங்களை கௌரவப்படுத்த விரும்புகிறோம். வாருங்கள் உள்ளே, வாருங்கள்.
ஜோதாவின் வருங்காலத்தை கூறுவதற்கு முன்பு இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விதி இருந்தால் செல்வம் தானாக கிடைக்கும் மைனாவதி. ஆனால் செல்வத்தை வைத்து விதியை மாற்ற முடியாது. இவை எல்லாம் உங்களுக்குத்தான், ஏற்றுக்கொள்ளுங்கள். உனது ஜோதா மகாராணியாக போகிறாள். அப்படியா? செல்வத்திற்கு என்றும் அவளுக்கு குறைவிருக்காது. தாங்கள் கூறிய செய்தி மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. சரித்திரத்தை மாற்றி எழுதப் போகிறாள் அவள். எல்லாம் அம்பாளின் கருணை. முதலில் ஒரு விஷயத்தை கூறுங்கள். எந்த வம்சத்திற்கு ஜோதா மகாராணியாக போகிறாள்? அனைத்து ராஜபுத்திரர்களின் தலையெழுத்தும் ஆமீரிடம் உள்ளது. ஆமீரின் தலையெழுத்து ராஜகுமாரியிடம் இருக்கிறது. ஆமீரின் தலையெழுத்து மட்டும் ஜோதாவிடம் இல்லை மைனாவதி. புரியவில்லை. புரியும்படியாகவே சொல்கிறேன். இந்த பாரதமே அவளது கையில்தான் இருக்கிறது. ஜோதாவிற்கு எல்லையை தாண்டும் பழக்கம் இருக்கிறதல்லவா? ஜோதா எதிரியின் வீட்டிற்கு செல்லப் போகிறார். ஆனால் தாங்கள் கூறுவது போல் எங்களுக்கு எதிரி என்று யாருமே இல்லை. ஒருவேளை இந்த ராஜ்யத்திற்கு வெளியே உனது ஜோதா முகலாயரை மணக்கப் போகிறார். இல்லை, தாங்கள் கூறுவது போய். எங்கள் ஜோதாவின் தலையெழுத்து நிச்சயம் அப்படி இருக்காது. யோசியுங்கள். தயவு செய்து தவறாக கடித்து விட்டேன் என்று கூறுங்கள், கூறிவிடுங்கள். இந்த சகுனிபாயின் கணிப்பு ஒருபோதும் தவறாக போனதில்லை மைனாவதி. இன்னும் சிறிது நேரத்தில் உன் மகளை நீ பார்க்கும் பொழுது அவள் நெற்றியில் மண்ணால் இடப்பட்ட குங்குமம் இருக்கும். தலைவிரி கோலத்தோடு அவள் முகத்தில் ரத்தம் பூசப்பட்டிருக்கும். அவள் முக்காடு கீழே விழுந்திருக்கும். அதுவே அவள் வாழ்வில் விதி விளையாட ஆரம்பித்ததன் அடையாளம் என்று முதல் முறையாக ஜோதா அவரை பற்றி அறிய போகிறார். அவருடைய இல்லத்தில்தான் இவள் விளக்கேற்றப் போகிறார். இதுதான் அவள் விதி. அது நடந்தே தீரும். தீபா, சந்து, புஷ்பா, எல்லோரும் எங்கே சென்று விட்டீர்கள்? சீக்கிரம் வாருங்கள். சகுனிபாய் செல்கிறார்கள். அவர்களை வாசல் வரை வழி அனுப்பிவிட்டு வாருங்கள். இன்றைய விழாவிற்கு இவர்கள் இருக்க மாட்டார்கள். மைனாவதி, நான் உங்களிடம் பிறகு பேசுகிறேன் அக்கா. முதலில் இவர்கள் இங்கிருந்து செல்லட்டும். புஷ்பா, உனது கண்களை மூடிக்கொண்டால் நீதான் குருடி மைனாவதி. இந்த உலகம் இருண்டு விடாது. சகுனியை அனுப்பிவிட்டால் மட்டும் விதி மாறிவிடாது. இந்த சகுனியின் வாக்கு என்றும் பொய்யானதில்லை. வாசற்கதவை மூடுங்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு முறை இவர்கள் நம் கோட்டைக்குள் வரவே கூடாது. கதவை மூடுங்கள். அப்படி நடக்க கூடாது. நிச்சயம் நடக்க கூடாது. அப்படி அவள் என்னதான் கூறினாள்? ஒன்றுமில்லை. அவர்கள் எதுவும் தவறாக கூறவில்லை. அனைவரும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சகுனிபாய் இங்கு வந்து போன விஷயம் எக்காரணத்தை கொண்டும் ஜோதாவிற்கு தெரியவே கூடாது. இந்த விஷயம் வேறு எவருக்கும் தெரியாமல் நமக்குள்ளேயே இருக்க வேண்டும்.
ஜோதாவிற்கு எல்லையை தாண்டும் பழக்கம் இருக்கிறதல்லவா? ஜோதா எதிரியின் இல்லத்திற்கு செல்லப் போகிறாள். முகலாயனை மணக்கப் போகிறாள். தாங்கள் என் இல்லத்திற்கு வந்தது என் அதிர்ஷ்டம். தங்களை உபசரிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது. ஆனால் தாங்கள் இன்னும் எதையும் உண்ணவில்லையே. நான் ஏதேனும் தவறு செய்து விட்டேனா? சேவகன் கேள்வி கேட்கக்கூடாது சைஃபுதீன். கட்டளையை மட்டும் நிறைவேற்று. அப்படியானால் கட்டளையிடுங்கள். தங்களுக்கு நான் என்ன சேவை செய்ய வேண்டும்? என்னுடைய பசி வெற்றியினால் தான் தீரும். ஆனால் கான் பாபா விரும்பினால் சைஃபுதீனின் உபசரிப்பை தாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். சக்கரவர்த்தி, தாங்கள் சிறிது நேரம் ஓய்விடுங்கள். நான் தங்களுடைய இந்த கத்தியை தொட்டு உன் முடிவை தேடிக் கொள்ளாதே. காலத்தின் தலையெழுத்தையே இந்த கத்தியால் தான் நான் எழுதுகிறேன். அதனால் நான் என் தலையெழுத்தை எந்த சேவகன் கரத்திலும் கொடுப்பதில்லை. இந்த சேவகனின் தவறை மன்னித்து விடுங்கள். நான் கூற வந்தது என்னவென்றால், தாங்கள் சிறிது உணவு அருந்தினீர்கள் என்றால் முதலில் இதை நீ சாப்பிடு. அரசே, உன்னைத்தான் சொல்கிறேன், முதலில் நீ சாப்பிடு. அப்படியென்றால் அரசே, தாங்கள் இந்த சேவகனை சிறிதும் நம்பவில்லையா? நீ என்னை அழைத்ததே எனக்கு மகிழ்ச்சிதான். நீயே சாப்பிடு. இது மிகவும் ருசியாக உள்ளது. ஆனால் அதை நீ இப்பொழுதே சாப்பிடவில்லை என்றால் உனது தலை உன் உடலை விட்டு பறந்து சென்றுவிடும். அது என்றுமே உங்களுக்குத்தான் சொந்தம் அரசே. தாங்கள் ஓய்வெடுப்பதற்கு அரச மாளிகை தயாராக உள்ளது. தாங்கள் அம்மாளிகைக்கு சென்று ஓய்வெடுங்கள் அரசே. இல்லை, இப்பொழுது நான் அங்கு செல்லவில்லை. இன்னொரு விஷயம், நான் இங்கு வந்திருக்கும் செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது. தாங்கள் ஒரு சக்கரவர்த்தியாக இருந்து கொண்டு... நான் சக்கரவர்த்தி மட்டுமல்ல, வீரனும் கூட. யுத்தத்தில் எந்த வீரனும் தன் எதிரி வெற்றி கொள்வதை விரும்ப மாட்டான். நான் இங்கு அதே சிந்தனையோடு தான் வந்தேன். என்றும் ராஜபுத்திரர்கள் வெற்றி கொள்வதை நான் அனுமதிக்க மாட்டேன்.